ஓகே, என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா என் சேனலில் இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, வெல்கம் டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான அதே டைம் சூப்பராக அவுட்புட் தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டரை எப்படி 5 நிமிஷத்தில் செய்யுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரி, ஒரு நிமிஷம் கிட்ட வாங்கலாம், கொஞ்சம் கிட்ட வாங்க. நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணுறேங்க. அண்ட் தென் பெல் ஐக்கான்லேயும் வந்து ஆல்னு கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தேவை. கரெக்டாக இந்த சைஸ் இருந்தால் உங்களுக்கு பெட்டர். இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகேவா, இந்தமாரி ஒன்று எடுத்துங்க. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா மொபைல். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, மொபைலில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்துவாங்க. பட் ஆனால் இதில் வந்து மொபைல் நவுத்தவே போகிறதில்ல. இதில் கரெக்டாக ஃபிக்ஸடாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மொபைலை வந்து ஆன் பண்ணிவிட்டு இது உள்ள சொருகிற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக இந்த இடத்த கட் அவுட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா, கரெக்டாக கட் பண்ணி எடுத்து போவாங்க. நீங்கள் வந்து கார்ட்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி அது மாதிரி லென்ஸை வச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். என்கிட்ட இதுமாரி இருக்குது அப்படின்றதால யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, என்ன பண்ணுங்கள், இதில் அழகாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும். அப்போ கொஞ்சம் கிட்ட வர வச்சுக்கலாம், கொஞ்சம் நவுத்திக்கலாம். ஸோ இதான் ஃபோக்கஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தானே அதுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதை இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபிக்ஸ் பார்ட்டை கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம இதில் வைக்க போகிறோம். ஓகேவா, இதில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுப்போம். ஸோ நைஃபை வச்சு கட்
வைக்கக்கூடாது, இப்படி திருப்பி தான் நம்ம செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். சரி ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மெக்கானிசத்தை வச்சு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டெலஸ்கோப் செஞ்சு நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்கள், மேலே வந்து ஒரு ஐ பட்டன் தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போய் பாருங்கள், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, வீடியோவோட ஃபைனல் ஸ்டேஜ் இந்த விஷுவலை உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்தமாரி வந்து ஒரு ஒயிட் கலர் டிஸ்பிளே செஞ்சுதோம், ஏன்னா அது க்ரீன் கலராக இருக்குது இல்லையா, உங்களுக்கு சரியாக அவுட்புட் வராது. இதில் வந்து நம்ம வச்சுட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம ஒட்டிப்போம். சரி ஓகே, பட் டிஸ்பிளே ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ப்ரொஜெக்டர் வைப்போம். சரி ஓகே, இப்போ வச்சு உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். ஓகே, இந்த பேய் படத்தை தான் போடலான்னு நினச்சேன், பட் ஆனால் நீங்கள் பயப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அதை போடாமல் ஒரு நேச்சர் சீனை பார்க்க போகிறோம். சரி வாங்க. ஓகே, என்ன பண்ணிக்கிங்க, உங்கள் மொபைலில் எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலே நல்லா கிளாரிட்டியான வீடியோவை எடுத்துக்கிட்டு பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுங்க. ரெண்டாவது செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு டிஸ்பிளேயில் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் இருக்கும், அதை போட்டுட்டு நீங்கள் அதை உள்ளே சொருவுனா எப்படி விஷுவல் தெரியுது நீங்களே பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த குண்டு பல்பை வச்சு செஞ்சதோட இதில் வந்து சூப்பர் அவுட்புட் இருக்குது. எனக்கு புரியுது, உங்கள் கேமராவில் நீங்கள் பார்க்குறப்ப அது நல்லாவே தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், 2-3 ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து வீடியோட ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஒன்றும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே காட்ட முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், சூப்பரான அவுட்புட் வருது. இதில் வந்து நீங்கள் வந்து நான் ஏமாற்றணும்னு நினைப்பீங்க. ஸோ அதனால தான் நான் என்னோட கையை வச்சு அது மேலே அந்த ப்ரொஜெக்டர் வர மாதிரி பண்ணேன். இப்போ கூட நீங்கள் நம்பலை அப்படின்னா செக் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இதோட சைஸை உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக சைடில் வந்து ஒரு 1D ஸ்கேலை வச்சு பார்த்துருப்பேன். வேறு லெவல் அவுட்புட். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும். நான் ஆல்ரெடி குண்டு பல்ப் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு போட்டிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு செஞ்சு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது மேக்னிஃபைங் கிளாஸ் போட்டதுனால சூப்பராகவே அவுட்புட் வந்தது. நான் முடிஞ்சாலும் உங்களுக்கு வீடியோ காமிக்கலாமல் ஃபோட்டோவாவது காமிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா குண்டு பல்ப் வச்சு கூட செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கிளாரிட்டியாக வேணும், சூப்பராக அவுட்புட் வேணும் அப்படின்னா மேக்னிஃபைங் கிளாஸ் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கீழே அமேசான் லிங்க் தரேன். இதேமாதிரி மேக்னிஃபைங் கிளாஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனரி கடையில் கேட்டு பாருங்கள், ஓகேவா? அண்ட் தென் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடையில் நீங்கள் 7000 ரூபா கொடுத்து வாங்குற ப்ராஜெக்ட் கிடையாது, நீங்களே செய்கிற ப்ராஜெக்ட். அது எந்த அளவு அவுட்புட் வருமோ அதே அளவு தான் அவுட்புட் வரும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான அவுட்புட் தான் வரும், ஓகேவா? சரி ஓகே, என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் சொல்லுங்கள், இதேமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.